எதிர்க்கட்சிகளினுடைய தொடர் அமளியால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. செய்தியாளர் ரமேஷோட தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், இப்போதான் நீங்கள் இதனுடைய தகவல்களாக சொல்லிட்டு இருந்தீங்க. ஆரம்பித்ததுமே இப்போ 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு மழைக்கால கூட்டத்தொடர். தகவல்களை சொல்லலாம். நிச்சயமாக நாம் இப்போதான் பேசிக் கொண்டிருந்தோம். எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளிகளை எழுப்பி வந்தார்கள் என்று. எதிர்க்கட்சிகளுடைய தொடர் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தலை கொடுத்து கொண்டே இருந்தார். கேள்வி நேரம் என்பது எங்களுக்கான நேரம் அல்ல, அது உங்களுக்கான நேரம். மக்கள் உங்களிடமிருந்து பல கேள்விகளை கேட்டு பதிலை எதிர்பார்க்கிறார்கள். இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை நீங்கள் கூச்சல் குழப்பங்களை எழுப்ப வீணெடுக்கிறீர்கள், ஒரு இருக்கைக்கு செல்லுங்கள் என்று தொடர்ச்சியாக அவர் எம்பிக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இருப்பினும் அதனை எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஏற்க மறுத்து தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கேள்வி நேரம் இன்று நடைபெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு அவை கூடுகின்ற போது சில அறிக்கைகள், துறை ரீதியான அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படும், மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து பூஜை நேரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். பூஜை நேரத்திலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டால் ஒருவேளை மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை அண்மையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் தற்போது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு வருகின்றனர். பதவி பிரமாணம் எடுத்து முடித்த பிறகு மாநிலங்களவையில் பூஜை நேரம் தொடங்கும். அதுதான் இன்றைய அலுவலாக இருக்கிறது. ஓகே, நீங்க மக்களவை பத்தியே சொன்னீங்க. அதே நேரம் மாநிலங்களவையினுடைய சூழல் எப்படி இருக்கு ரமேஷ்? மாநிலங்களவையில் தான் அண்மையில் நாடு முழுக்க 27 புதிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதில் சிலருக்கு ஏற்கனவே பதவி பிரமாணம் செய்தாகிவிட்டது. எஞ்சியுள்ளவர்களுக்கு இன்னும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படவில்லை. குறிப்பாக மல்லிகார்ஜுன் கார்கே, நிதின் நபீன் உள்ளிட்டோருக்கெல்லாம் ஏற்கனவே பதவி பிரமாணம் செய்தாகிவிட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது மாநிலங்களவையில் பதவி பிரமாணம் அவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் செய்து வைத்து வருகிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பவன் கேரா உள்ளிட்ட பலரும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தொடர்ந்து பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டு வருகின்றனர். இந்த பதவி பிரமாணம் முடிந்த பிறகு மாநிலங்களவையிலே பூஜை நேரம் எடுத்துக் கொள்ளப்படும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கினதுமே எதிர்க்கட்சிகளினுடைய அமளியால் இப்போ 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதே நேரம் மாநிலங்களவை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தொடர்ந்து நடந்துட்டு வருது. இப்போ பதவி பிரமாணங்கள் நடைபெற்று வரதா ரமேஷ்குமார் பதிவு செய்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக பூஜை நேரம் தொடங்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம், மாநிலங்களவையும் தொடர்ந்து நடைபெறுகிறதா அல்லது ஒத்திவைக்கப்படுகிறதா என்பது தொடர்பான தகவல்கள் எல்லாம் சிறிது நேரம் கழித்து. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.